அது ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. இந்து மதத்தில் வந்து ஏதாவது குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா இந்த பில்லி சூனியம் இந்த மந்திர மாய் மாதிரி எல்லாம் ஏதோ வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அது வந்து அது ஒரு குறிப்பிட்ட இடம் ஏதோ ஒன்று போய் பார்த்தோம்னா அது சரியாயிருன்றாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி அது உண்மைதானுங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதாவது எங்கள் மதத்தில் வந்து இந்த பில்லி சூனியம் என்று சொல்லி அதெல்லாம் எடுக்கிறோன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. உங்கள் மார்க்கத்தில் பில்லி சூனியம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. இஸ்லாம் மார்க்கத்தில் முதல்ல இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையை எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருகிறது. என்ன அடிப்படை என்று சொன்னால், மனிதன் என்பவன் மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு மட்டும்தான் செயல்பட முடியும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கடவுள் சக்தி எதுவும் மனுஷனுக்கு கிடையாது. இது பேசிக். இந்த பில்லி சூனியங்கிறது என்ன? அவன் எங்கே இருந்துக்கிறான், ஒருத்தன் எங்கே இருந்து கொண்டு என்னைய தொடக்கூட மாட்டான், என்னை பார்க்க கூட மாட்டான். அவன் எங்கே இருந்து என்னமோ செய்வான், எனக்கு வைத்த வலிக்கும், எனக்கு தலைவலி வந்துடும், என்னுடைய மனைவி விட்டு நான் பிரிஞ்சிருவேன், இப்படின்னு சொல்லிதான் பில்லி சூனியம் சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்குமா? மனிதனுக்கு உள்ள சக்தி என்னன்னு கேட்டா, என்னை வந்து அடிக்க முடியுமான்னு அவன் அடிச்சுட்டு போவான். அறுவலை எடுத்து வெட்டாந்த வெட்டிட்டு போயிடலாம். அங்க உட்காந்துக்கிட்ட உடனே கீழே விழுந்துருவீங்களா, இந்த செத்து போயிருவீங்களா? இப்படியான ஒரு சக்தி மனுஷனுக்கு எங்க இருக்கிறது? எந்த மனிதன் பில்லி சூனியம்னு சொல்லுகிறானோ அவனுக்கு நோய் வருது, அவன் சாப்பிட்றான், அவன் மலை ஜலம் கழிக்கிறான், நம்மள மாதிரி தூங்குறான், அவனுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்றான். எந்த வகையிலையும் மனுஷனுக்கு மேல ஒரு சக்தி அவனுக்கு இல்லைன்னு நல்லா தெரிகிறது. ஆனா அந்த பில்லி சூனியத்தில் நம்ம எப்படி நம்புறோம்? மனுஷனுக்கு மேல ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறது, மனிதன் மாதிரி செயல்படாம அவர் மந்திரத்தில் என்னமோ செஞ்சிருவாரு அப்படி நம்புறோம்ல. அந்த பேசிக்க வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது. மனிதனுக்கு அப்படி எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. மனிதன் ஒரு மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கிறதா இருந்தால் ஒரு மருந்து மாத்திரை ஏற்றி துன்பம் கொடுக்கலாம், கல்லை விட்டு எரிஞ்சு துன்பம் கொடுக்கலாம், போடா நாயேட்டு திட்டி மனசுல துன்பத்தை கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லாம கடவுள் செய்யற மாதிரி ஆகு என்றால் ஆயிரும், போ என்றால் போயிரும். இவர் ஒரு பொம்மையை செய்வாராம், அந்த பொம்மையுடைய வயிற்றுல குத்துனா எனக்கு வயிற்ற வலிக்குமா என்றெல்லாம் சொல்லி ஏமாத்துகிறார்களே. இது வந்து இந்த சக்தி எங்க இருந்து வந்தது? இப்படியான ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. இதுக்காக நான் என்ன பண்ணோம்னு கேட்டா, பில்லி சூனியம் இருக்குது என்று சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் எனக்கு பில்லி சூனியம் வைத்து நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினால் எவ்வளவு ரூபா? 50 லட்சம் ரூபாய். எனக்கு பில்லி சூனியம் வை, பில்லி சூனியம் வச்சு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா உனக்கு பரிசு எவ்வளவு? 50 லட்சம் ரூபான்னு சொன்னோம் 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப இது பல ஊர்களில் வச்ச பிறகு திருச்சியிலிருந்து ஒருத்தர் நான் வைக்கிறேன், மணிகண்டன் ஒரு பேரு, அகோரி மணிகண்டனா. அகோரி என்றால் இந்த மாமிசம் சாப்பிட்றவங்க, மனித மாமிசம் சாப்பிட்றவங்கள அகோரிம்பாங்க. அப்ப அகோரி மணிகண்டன் ஒருத்தர் நினைஞ்சாரு, நான் வந்து பில்லி சூனியத்துக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நிறைய மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க, நீங்க அந்த பில்லி சூனியத்தை மறுக்கிறீங்க, நான் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறேன் வந்தார். வாப்பான்னு சொல்லி, என்ன எப்படி வைப்ப? 48 நாளையில நீ செத்துருவ, நான் சூனியம் வைக்கிறேன்னு சொன்ன. என்கிட்ட 48 நாள் டயம், நீங்க செத்துருவீங்கன்னாரு. அந்த ஒப்பந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அந்த பில்லி சூனியம் ஒப்பந்தம் போட்ட வீடியோ இருக்குல்ல, அதை நீங்க பார்க்கலாம். ஆனா 48 நாள் ஒரு மண்டலம், ஏதோ மண்டலம்னு சொல்றாங்க. 48வது நாள் நீ செத்துருவீங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் சாக மாட்டேன், 48 நாள் உன் பில்லியினால சாக மாட்டேன்னு சொல்லி, அதுக்கு என்ன வேணும் என்று கேட்டால், அவர் சுடுகாட்டில இருந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, தற்கொலை செஞ்சு செத்துருப்பாங்கல்ல அவங்க சாம்பலை ஒரு சட்டியில் எடுத்துட்டு வர்றாரு. தற்கொலை செய்தவர்களை எரித்த சாம்பல் வந்து அது பவர்ஃபுல்லானதான். அதை எடுத்துட்டு வந்து இதுல வந்து நீங்க சிறுநீர் கழிச்சு தரணும், யூரின் பாஸ் பண்ணி தரணும்னு கேட்டாரு. சரி வேற என்ன வேணும்? அப்படின்னா பயந்துருவோம்ல, சுடுகாட்டு சாம்பலம், அதுக்காக வேண்டி செய்யறது அது. வேற என்ன வேணும்? உங்களோட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிறோம், எடுத்துக்க, வேற என்ன வேணும்? அதெல்லாம் கொடுத்தாச்சு.
அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் 48 நாளைக்கு வந்து சுடுகாட்டில் இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லி 48வது நாள் நீ மண்டையை போட்டுருவ அப்படின்னு சொன்னார். அப்ப 40 நாள் 48 நாள் வந்துச்சு. 48வது நாள் என்ன பண்ணோம், சென்னையில் பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டோம். போட்டு இன்னைக்கு தான் நான் செத்துருவேன்னு சொன்னாரு, நான் உங்க மத்தியில் நின்று இருக்கிறேன், அப்படியான ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்கும்னா நான் செத்து போயிருக்கணும்ல, நான் சாவலை, 50 லட்ச ரூபா கொடுத்து நான் செய்ய சொல்றேன், செய்ய முடியல. அப்ப அதுல இருந்து என்ன வழங்கணும், ஏமாத்துறாங்க. சும்மா நம்முடைய பயத்தை, நம்ம மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சுடுகாட்டுனா பயம் வரும், சாம்பல்னா பயமா இருக்கும், மண்டை ஓடுனா பயமா இருக்கும். இந்த மாதிரி சில காரியங்களை வைத்து நம்மளை ஏமாத்தி பணம் பறிப்பதற்காகத்தான் இதை செய்யறாங்களே தவிர அது ஒண்ணுமே கிடையாது என்பதை 50 லட்சம் ரூபாயை நாங்கள் பரிசு அறிவிச்சு நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். ஒண்ணு இதை கேள்விப்பட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், இது வந்து இந்து மதத்து சாமியார், இவர் மணிகண்டன்கிறவர், முஸ்லீம் பேர்ல ஒருத்தர் வந்தார், நானும் செய்வேன், எனக்கு செய்ய முடியும், நீ என்ன செய்வேன்னு கேட்கும்போது, நானே குருடாக்கிடுவேன், பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன் அப்படி 5-6 சொன்னாரு. சரி, நாங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒண்ணு செய்யி அப்படி சொல்லி ஒப்பந்தம் போட்டு அதுல வந்து 3/4 நாள் ஓடி போச்சு. இன்னும் ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஆகாது. மனிதனுக்கு இப்பெல்லாம் செய்ய முடியுமாங்க? அவன் மனுஷன், நம்ம ஒரு தட்டுனா கீழே விழுந்துருவான். இது மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் ஏன் நம்மள்ட்ட 1,000 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் காணிக்க கேட்கிறான்? அவன் சூனியத்தின் மூலமாக இந்த இதை வந்து தங்கமாக்கிடலாம்ல. சூனியத்தின் மூலமாக இரும்ப தங்கமாக்கி கொடி சொன்ன வேண்டியதானே. சூனியத்தில் அப்படி சக்தி இருக்கும்னு சொன்னா ஆஸ்பத்திரியில் போய் எல்லாருக்கும் சூனியத்தின் மூலமாக குணமாக்கி உடனே வெளியே அனுப்பிவிட வேண்டியதானே. அவனுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறான், அவனுக்கு பசிச்சா ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், சூனியத்தை கொண்டு ஒன்றும் செய்யல. அதனால இந்த சூனியம் என்பது வந்து மனிதனை வந்து மனிதனுக்கு மேல நீங்க வச்சிடாதீங்க. மனுஷன் தான், மனுஷன் செய்யற காரியத்தை அவன் செய்ய முடியுமே தவிர அவர் எங்க இருந்து, நம்ம கடவுள் இருக்கார்ல, அவர் நமக்கு வைத்த வலி உண்டாக்க நினைச்சாருன்னு வைங்க, கிட்ட வந்து வைத்தெல்லாம் குத்த மாட்டாரு. கடவுள் என்ன செய்வாரு, ஆகும் பாரு எனக்கு 1000 தொலைஞ்சு போடாம நான் போயிருவேன். இப்படியான ஒரு ஆற்றல் உள்ளவர் கடவுள் மட்டும்தான். அப்ப கடவுள் செய்யற மாதிரி மனிதன் செய்வான் என்று நம்பி நம்ம ஏமாந்தோம் என்று சொன்னால் நிறைய குடும்பங்கள்